வணக்கம் நண்பர்களே. இந்திய பெருங்கடலில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் காலி கடற்கரையிலிருந்து வெறும் 40 கடல் மைல் தொலைவில் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான ஐரிஸ் டீனா என்ற நவீன போர்க்கப்பல் அமெரிக்காவினால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பலில் 180 மாலுமிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. இதில் 30 பேரை மட்டும் இலங்கையினுடைய கடற்படையினர் தற்பொழுது காப்பாற்றி காலி வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றனர். இதுவரையில் 90க்கும் மேற்பட்டவர்களுடைய சடலங்களையும் இலங்கையினுடைய கடற்படை கண்டெடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றது. இந்தியாவில் இடம்பெற்ற சர்வதேச கடற்படை பயிற்சிக்காக ஈரானிலிருந்து வருகை தந்த இந்த போர்க்கப்பல் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி பயிற்சியினை முடித்துக்கொண்டு ஈரானுக்கு சென்ற வேளையில் இந்து சமுத்திரத்தில் இந்த கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் இந்தியாவினுடைய ஏதாவது சதி இருக்கின்றதா என்று சில இராணுவ ஆய்வாளர்கள் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ள போவோம். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவும் அமெரிக்காவும் கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒப்பந்தத்தினை இரு நாடும் செய்திருக்கின்றது. அமெரிக்கா தன்னோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற நாடுகளுடனே இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்கின்றது. இந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமாக 4 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. இதில் முதலாவது பாதுகாப்பான தகவல் தொடர்பு. இதில் விசேடமாக வடிவமைக்கப்பட்ட, அதாவது என்கிரிப்ட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகளை அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்கும். இதன் மூலம் 2 நாடுகளும் பாதுகாப்பான முறையில் தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2வது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த ஒப்பந்தத்தின் இதயம் என்று கூட இதனை சொல்ல முடியும். அமெரிக்காவின் செயற்கைக்கோள்கள், உளவு விமானங்கள் மற்றும் கடலுக்கடியில் இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் சேகரிக்கின்ற தகவல்கள் அதே நொடிப்பொழுதில் இந்திய இராணுவத்தின் திரைகளிலும் தோன்றும். உதாரணமாக இந்திய பெருங்கடலில் சீனாவினுடையதோ அல்லது ஈரானினுடையதோ கப்பல் ஒன்று நகருகின்ற பொழுது அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் அமெரிக்காவின் குளோபல் கவெக் என்று சொல்லப்படுகின்ற ட்ரோன் படமெடுத்த அடுத்த செகண்டில் அது இந்தியாவுக்கு பகிரப்படும். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான சரத்து இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்படுகின்றது. அதுதான் அதிநவீன கருவிகளின் பயன்பாடு. இந்த கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் செய்வதற்கு முன்பு அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்குகின்ற விமானங்களில் அமெரிக்கா தன்னுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதனையும் பொருத்தி கொடுப்பதில்லை. இந்தியா அந்த விமானங்களை கொள்வனவு செய்த பிற்பாடு தன்னுடைய சொந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே அந்த விமானங்களில் முன்னைய காலங்களில் பொருத்தி வந்தது. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் அமெரிக்காவுடன் செய்த பிற்பாடு அமெரிக்காவே மிகவும் நவீன தொழில்நுட்ப கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு வழங்கிவிடுகின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா தான் பயன்படுத்துகின்ற அதிநவீன ரேடர் கருவிகளை இந்தியாவுக்கும் வழங்கிவிடுகின்றது. இதனால் இந்தியாவினுடைய கண்காணிப்பு திறனும் பல்மடங்கு பெருகி இருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்து சமுத்திரத்தில் பயணித்த ஈரானிய நாட்டினுடைய கப்பல் பற்றிய தரவுகளை இந்தியாவில் பொருத்தப்பட்டிருக்கின்ற ரேடர்கள் இந்த தகவல்களை சேகரித்து ஆட்டோனோமஸ் என்று சொல்லப்படுகின்ற சுய இயக்கத்தின் மூலம் அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று தற்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அமெரிக்க கப்பற்படை ஈரானுடைய கப்பலை தாக்கியிருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் நம்புகின்றனர். இந்த கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்டை தவிர 2016ஆம் ஆண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் இன்னும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருந்தது. அந்த ஒப்பந்தத்தினை லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் என்று அழைக்கின்றனர். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா அமெரிக்க கப்பல்களுக்கு எரிபொருள் விநியோகம், கப்பல் பராமரிப்பு, இதனை விட சில சந்தர்ப்பங்களில் அமெரிக்க வீரர்களை பராமரித்தல் என பல சரத்துக்கள் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அக்ரிமெண்ட் படியும் இந்தியா அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலுக்கு ஏதாவது உதவிகளை வழங்கியிருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகின்றது. தாக்குதல் நடத்திய அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் தளங்களில் இருந்து எரிபொருட்களை பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்பொழுது நிலவி வருகின்றது. உண்மையில் அப்படி நடந்திருந்தால் ஈரானினுடைய கப்பலை தாக்குவதற்கு இந்தியாவும் ஒரு மறைமுக பங்காளியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்தியா ஒரு பக்கம் ஈரானை தனது நட்பு நாடாக பார்க்கின்றது. ஈரானில் உள்ள சபகார் துறைமுகம் மீது அமெரிக்கா அதிகளவு முதலீடுகளை கூட செய்திருக்கின்றது. ஆனால் மற்ற பக்கம் அமெரிக்காவோடு இப்படி ஒப்பந்தங்களை செய்து கொண்டு
ஈரானுடைய கப்பலை தாக்குவதற்கு உண்மையில் இந்தியா துணை போயிருந்தால் இதுதான் ஆசியாவின் மிகப்பெரிய ராஜதந்திர துரோகமாக கருதப்பட வேண்டும். இலங்கையின் கடற்பரப்பில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கையினுடைய நிலையினை பார்த்தால் ஒரு அந்நிய நாட்டு நீர்மூழ்கி கப்பல் புகுந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஆனால் இதுவரை இலங்கை உத்தியோகபூர்வமாக ஒரு கண்டன அறிக்கையை கூட வெளியிடவில்லை. இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பே ஈரானிய கப்பல் இலங்கையின் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. தூதரக நடவடிக்கைகளில் காணப்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக அனுமதி தொடர்பாக பல இழுபறிகள் நடைபெற்றிருக்கின்றது. உண்மையில் துரிதமாக ஏதாவது செய்திருந்தால் சில உயிர்களையாவது உண்மையில் காப்பாற்றி இருக்கலாம். இலங்கை ஒரு சிறிய நாடு, அதைவிட அது ஒரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அது அமெரிக்காவையும் இந்தியாவையும் பகைத்து கொள்ள உண்மையில் இலங்கை அஞ்சுகின்றது. இலங்கையின் எதிர்க்கட்சிகளின் கருத்துப்படி இது ஒரு தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் இறையாண்மை சிதைக்கப்படுகின்ற ஒரு புள்ளியாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்திய பெருங்கடலில் யாருடைய செல்வாக்கு அதிகம் என்பதை இப்பொழுது இலங்கைக்கும் சீனாவுக்கும் ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையாக இந்த தாக்குதல் மூலம் அமெரிக்கா வெளிப்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் இந்தியா அமெரிக்காவோடு செய்து கொண்ட லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் மற்றும் கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்பன வெறும் பேப்பர்களில் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் அல்ல. இவை பிராந்தியத்தின் அமைதியை தீர்மானிக்கும் ஆயுதங்கள். இந்தியா தனது புவிசார் நலன்களுக்காக அமெரிக்காவை தோழனாக கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் விளைவுகள் இலங்கையின் கடற்கரைகளில் இரத்தமாக தெரிக்கின்றது. வல்லரசுகளின் விளையாட்டில் இலங்கை இப்பொழுது யுத்தகலமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் கடலில் இன்னொரு தாக்குதல் நடைபெற மாட்டாது என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. இது தொடர்பான உங்களது கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்தி ஆய்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.